விருதுநகர் மாவட்டத்தின் கடைக்கோடி பகுதியான பெரிய சோழாண்டி கிராம மக்கள் பேருந்து வசதி, சுகாதார வசதி, மயான வசதி என எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமின்றி தவித்து வருகின்றனர். பெரிய சோழாண்டி கிராம மக்களின் அவல நிலை குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. விருதுநகர் மாவட்டத்தின் கடைக்கோடி கிராமம் பெரிய சோழாண்டி. இந்த கிராம மக்கள் எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமின்றி வாழ்ந்து வருகின்றனர். 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி பயில்வதற்காக கமுதி, அருப்புக்கோட்டை போன்ற ஊர்களுக்கு செல்ல வேண்டியுள்ளது. பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல பேருந்து ஏறுவதற்காக மட்டும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பேருந்து ஏறி பக்கத்து ஊர்களுக்கு சென்று படித்து வர வேண்டிய சூழல் உள்ளது. சார், எங்களுக்கு பஸ் வசதி வேணும். ஃபர்ஸ்ட் எங்க பிள்ளை படிக்க போக முடியல. நான் கஷ்டப்பட்டு விரைவு வெட்டி சம்பாரிச்சு எங்க பிள்ளை படிக்க வைக்கிறேன். அன்றாட படிச்சு எங்க பிள்ளை 8 மணி தான் வீட்டுக்கு வருது. காலை 7 மணிக்கு அனுப்பி விடுறேன் பிள்ளையில. சாயங்காலம் 7 மணி 8 மணி தான் வீட்டுக்கு வருது. எங்களுக்கு பஸ் வசதி வேணும். எல்லா மக்களும் முடியாதவெல்லாம் நடந்து போக முடியல, எங்கேயுமே போக முடியல. 500 1000 கேட்கறாங்க பஸ்ஸுக்கு கேட்கறாங்க. நாங்க அப்பெல்லாம் போக மாட்டாங்க. விரைவு அன்றாட விரைவு வெட்டி கஞ்சிக்கிறோம். ஊராட்சி ஒன்றிய ஆரம்பப்பள்ளி கட்டிடம் முழுவதும் சேதமடைந்து காணப்படுவதால் வேறு வழியின்றி பள்ளிக்கு பூட்டு போடப்பட்டுள்ளதாகவும், இதனால் அங்கு படிக்கும் பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் அருகிலுள்ள நியாய விலை கடை கட்டிடத்தில் அமர்ந்து பாடம் படிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது என்று வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் வேறு வழியின்றி நியாய விலை கடைக்காக ஊர் மக்களே அருகில் ஒரு சிறிய கட்டிடம் அமைத்து கொடுத்துள்ளனர். இந்த ஊரில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி எப்போது இடிந்து விழுமோ என்ற ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும், தண்ணீர் விநியோகமும் முறையாக இல்லாததால் குடிநீர் விலை கொடுத்து தான் வாங்க வேண்டிய சூழல் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு எந்த வசதியுமே கிடையாது. ரோட் வசதி இல்லை சார், கரண்ட் பில் வசதி இல்லை சார், பள்ளிக்கூடம் கிடையாது சார். நாங்க விருதுநகர் மாவட்டம், கடைசி மாவட்டம். ஊரே எதுவுமே கிடையாது சார். ஊரே இல்லாத மாதிரி இருக்கும் சார். நாங்க இப்போதைக்கு நாங்க அரிசி வாங்கி சாப்பிடுறதா, எங்க பிள்ளைகளை காப்பாத்துறதா, ஆட்டோ கடை கொடுக்குறதா, நாங்க என்ன சார் செய்ய முடியும்? கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள சுகாதார வளாகம் தண்ணீர் வசதியின்றி இருப்பதால் மூடியே கிடப்பதால் பெண்களும் குழந்தைகளும் திறந்த வெளியை பயன்படுத்தும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மயானத்திற்கு செல்லும் சாலையும் சேரும் சகதியும் நிறைந்து காணப்படுகிறது. எங்க ஊர்ல மயான வசதி எந்த ஒரு வசதி இல்ல. ரொம்ப தண்ணியா கிடக்கு. மழை பெஞ்சாலும் ஆளு மேல தூக்கிட்டு தான் பாடியை கொண்டு போகணும். இந்த மாதிரி நிலைமையில நாங்க இருக்கோம். இத மாவட்ட ஆட்சியாளர் எங்களுக்கு சரியானபடிக்கு சரி செஞ்சு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் பகுதிக்கு 100 நாள் வேலை திட்டம் வழங்கப்படுவது கிடையாது. கழிவுநீர் கால்வாய் வசதி கிடையாது. எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் அவதியடைந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு பேருந்து வசதி கூட இல்லாமல் தங்கள் புறக்கணிக்கப்படுவதாக கவலை தெரிவிக்கும் பெரிய சோழாண்டி கிராம மக்கள் தமிழக அரசு தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் செந்தில்குமாருடன் செய்திக்குழு.